Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். Eggless vanilla sponge cake தான் செய்ய போறோம். ரொம்பவே சூப்பரா ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். கம்மியான ingredients வச்சு நம்ம வந்து நீங்க முட்டை இல்லாம கேக் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்ட்டா இருக்கும். நீங்க பர்த்டே கேக்குக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ இந்த கேக் எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது செய்கிறதுக்கு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ட்ரை பவுலில் ஒரு சல்லடை வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம முட்டை இல்லாமல் செய்கிறதுனால நான் வந்து 1.5 கப் மைதா மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். மைதா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவு வந்து நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இதிலே நம்ம வந்து பால் பவுடர் சேர்த்துக்கணும். நான் வந்து இன்னைக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பால் பவுடர் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால நான் வந்து பால் பவுடர் சேர்த்துருக்கேன். பால் பவுடர் சேர்த்து நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இதிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. சலிச்சதுக்கப்புறமா ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் கேக் வந்து நம்மளுக்கு ஈவனாக வெந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு ட்ரை பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதிலேயே 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதிலேயே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சி வரணும். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். 1/3 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து அந்த கேர்டு சுகர்லாம் சேர்த்துருந்தாலும் அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். தனியாக தெரியாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தால ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சலிச்சுக்கலாம். இனி நம்மளுக்கு வந்து விஸ்க் வேண்டாம். ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக மிக்ஸ் ஆகுற மாதிரி தெரியும். ஆனால் நல்லா எவ்வளோ நிதானமாக உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்தால இதில் மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் பால் சேர்த்துருந்தோம். இப்போ ஒரு 1/4 கப் பால் சேர்த்துருக்கேன். மொத்தம் 1/2 கப் பால் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரூம் டெம்பரேச்சர் எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் உள்ள மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது இது தெரியும். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணதுக்கு சேர்த்துடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 7 இன்ச் அளவுள்ள டின் எடுத்திருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளோட கேக் பேட்டரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸாவது நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா உள்ளே வந்து நல்லா ஹோல்ஸ்லாம் இல்லாமல் நல்லா வரும். அதனால் நல்லா டேப் பண்ணிட்டு இதை பேக் பண்ண வச்சிடலாம். குக்கர் அப்படி இல்லைன்னா அவனில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணால் அவனெல்லாம் குக்கரில் உள்ளே வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 25 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சேர்க்குற டின்னை பொறுத்து நீங்கள் இப்போ 6 இன்ச்சு டின்னில் சேர்க்குறீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து 7 இன்ச்சு டின்னில் சேர்த்தனால எனக்கு வந்து 25 நிமிஷத்துலேயே பேக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வெளியில் எடுத்துருந்தேன். வெளியில் எடுத்துட்டு நம்ம பட்டர் பேப்பரே ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு கேக் பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து முட்டை எதுவுமே சேர்க்கலை. ஆனாலுமே கேக் வந்து நல்லா சாஃப்ட்டு. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பர்த்டே கேக் செய்கிறீங்க ஆனால் முட்டை சேர்க்காமல் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும் கேக்கு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லக்கு ஸ்பான்ஜியாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.